பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல். அடுத்த 5 ஆண்டுகளில் 1.79 லட்சம் கோடி அளவிற்கு நியூசிலாந்து முதலீடு செய்யும் என உறுதி. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது பிரதமர் மோடி அரசு புல்டோசரை ஏற்றியுள்ளதாக ராகுல் விமர்சனம். இந்த செயல் வளர்ச்சி அல்ல, அழிவு என்றும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அறிவுத்தி அணையாமல் இருப்பதால் கலவரத்தி பற்றாமல் இருக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் அரை மணி நேரம் புத்தகம் படியுங்கள் என அறிவுறுத்தல். 2026 தேர்தலுக்கான அதிமுக விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவு. 120 தொகுதிகளில் இபிஎஸ்ஸுக்காக விருப்ப மனு பெற்ற அதிமுக நிர்வாகிகள். சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றம். ஜனவரி 14ஆம் தேதிக்கு பதில் ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகம் இரட்டிப்பாகும் என்றும் பல துறைகளில் 1.79 லட்சம் கோடி அளவிற்கு இந்தியாவில் நியூசிலாந்து முதலீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் சுய தொழில், விவசாயம், சிறு குறு நிறுவனங்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி அரசு புல்டோசரை ஏற்றியுள்ளதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து எந்த விவாதமும் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் சாடியுள்ளார். இது வளர்ச்சி அல்ல, அழிவு என்றும் இதற்கான விலையாக கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழப்பார்கள் என்றும் ராகுல் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் அறிவுத்தி ஏற்றப்பட்டதால் கலவரத்தி பற்றாமல் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர், மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு 20 ஆண்டுகள் முன்னோக்கி பயணிப்பதாக குறிப்பிட்டார். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அரை மணி நேரம் புத்தகம் படியுங்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக தலைமை கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. ஏராளமானோர் ஆர்வத்துடன் மனுக்களை பெற்றுச் சென்றனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் பணம் செலுத்தி ஆர்வத்துடன் மனுக்களை பெற்றுச் சென்றுள்ளனர். 120 தொகுதிகளுக்கு தலா 15,000 செலுத்தி நிர்வாகிகள் மனுக்களை பெற்றுள்ளனர். இதன் மூலம் 18 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வருகிறார். அவருக்கு இபிஎஸ் விருந்தளிக்கிறார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது. இதற்கான களப்பணிகளில் இரு கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் இழுப்பதற்கான வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே தமிழகத்தில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர்களில் ஒருவரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வருகிறார். அவர் இபிஎஸ்ஐ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததால் மீனவ கிராமங்களில் பதற்றம் நிலவுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை தலைமன்னார் அருகே இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களை காங்கேசன் முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவ கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.